அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா வெஜிடபிள்ஸ் வச்சு கோதுமை ரவை உப்புமா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு எண்ணெய் நல்லா காய விட்டுக்கணும். காய விட்டதுக்கப்புறம் நாங்கள் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கோம். ஒரு 4-5 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. நல்லா காயணும், ஏன்னா ஸ்மெல் போகணும், இந்த பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறம் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு போட்டதுக்கப்புறம் நறுக்கி வச்சுருந்த வெங்காயம், தக்காளி, கேரட், பீன்ஸ், அப்புறம் உருளைக்கிழங்கு இது எல்லாத்தையும் நறுக்கி சாப் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் மிளகு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தனியாக நான் கோதுமை ரவை நல்லா அவிச்சு வச்சாச்சு. ஸோ அது நல்லா வெந்ததுக்கப்புறம் இதில் மொத்தமாக ஆட் பண்ணிட்டோம்னா ஈஸியான கோதுமை ரவை உப்புமா ரெடி. ஈஸியாக முடிஞ்சிடும். இது ஒரு ஹெல்த்தியும் கூட. ஏன்னா நல்லா எப்படின்னா எல்லா வெஜிடபிள்ஸும் கலந்துரும். ஸோ ஒரே பிளேட்டில் எல்லாத்தையும் சாப்பிட்டோம்னா ஈஸியாகவும் செஞ்சிடலாம், ஹெல்த்தியும் கூட. ஸோ இந்த மாதிரி மார்னிங் எல்லாம் வேலைக்கு போகிறவங்க மாதிரி செஞ்சோன்னா ஈஸியாக செஞ்சு சாப்பிட்டு போயிருங்க. ஏன்னா ஹெல்தி இல்லை, எல்லா வெஜிடபிள்ஸும் சேர்ந்துடும். ஸோ அதனால் ஈஸியாக முடிஞ்சிடும். ஸோ இந்த மாதிரி சாப்பிட்டு பாருங்கள். இதுக்கு தேவையான இஞ்சி பூண்டு வேணால் எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க. நாங்கள் போட்ட வீடியோ எடுக்கலை, ஸோ அந்த இஞ்சி பூண்டு மட்டும் போட்டுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படின்னு சொல்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.